அடுத்தது உன் கல்யாணம் தான். என்ன இது? தண்ணி எங்க அப்பாக்கு. எனக்கும் தாகமா தான் இருக்கு. இந்தா டூரி கண்ணு. ஆமா, நீங்க பொண்ணு சொந்தமா இல்ல பொண்டாட்டி சொந்தமா? பொண்டாட்டி சொந்தம். என்ன முறை வேணும்? திவ்யாவுக்கு அண்ணன் முறை வேணும். அப்ப நீங்க எனக்கு மச்சா முறையா? ஆமா ஆமா. நம்ம பக்கத்துல உட்கார்ற, ரொம்ப அழகா வேற இருக்கானே. அண்ணே, அவன் யாருன்னு தெரியுமாண்ணே? யாரு? அதானே உங்கள மாதிரியே நிக்கிறான் பாருங்க அவன். யாருக்கு தெரியும்? இவன் பக்கத்துல உட்கார்ந்தா நம்ம கிளாமர் அடி விட்டு போகும். சரி வா வா. இங்க பாரு, இந்த பயவிலையில கழுவுறதுல இருந்து வாங்கி குடுக்கற வரைக்கும் எல்லாமே நான் தான். என்னைய மதிக்காம போதுவார். ஆமா, தக்காளி சட்னில வெந்தயம் போட்டு செய்வீங்களாமே, திவ்யா சொல்லுச்சு. ஏன் நான் விச சட்னி கூட நல்லா செய்வேனே, அவ சொல்லலையா? எதுக்கு மச்சி அடிக்கிறீங்க? நானும் வீட்ல கேசரி போடுறேன், போய் தின்றா போடா. என்னங்க நீங்க போய் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? ஏன்டா நீ உள்ள வாங்க. உள்ள கிச்சன்ல பொம்பளைங்க எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கூட மாட ஒத்தாசையா இருக்கலாம்ல, இங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு தான் கூட கூட்டிட்டு வந்தனா. உள்ள வாங்க. கொஞ்ச மனத்தை அவ வாங்கிட்டா, ஒட்டி கிடந்த மனத்தையும் இவன் வாங்கிட்டேன். பார்த்த சமஸ்தே துரிதே ஜெகத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம். சாமி, நல்ல நேரத்துல லக்ன பத்திரிகை படிச்சிருங்க. திருச்சி மாவட்டம் துவாக்குடியை சேர்ந்த மாரிமுத்து கற்பகம் தம்பதியரின் ஜேஷ்டகுமாரதி சௌபாக்கியவதி உமாராணி என்கிற கன்னிகைக்கும், திருச்சி மாவட்டம் எடமலைப்பட்டி புதூரை சேர்ந்த வெங்கடேசன் மகாலட்சுமி தம்பதியரின் ஜேஷ்டகுமாரன் பத்து என்கிற பத்மநாபனுக்கும் திருமணம் செய்ய பெரியோர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் நிச்சயிக்கப்படுகிறது. சுபம் சுபம் சுபம். குத்துனா போட. எஸ், தட்ட மாத்த போறாங்க. எல்லாருக்கும் டீ காஃபி ஏதா கொடுங்க. அப்படி உங்க வீட்டுல எச்சியல இருந்தா அது சாப்பிட்ட பிறகுங்க. ரெண்டு சம்பந்திகளும் தட்ட மாத்திக்குங்கோ. சம்பந்தி, இப்ப தாங்க மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. உங்க பொண்ணு நிச்சயம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. எங்க வீட்டு பொண்ண உங்க வீட்டுக்கு கொடுக்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரெண்டு பேரும் பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ரோஜனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாண. சரி சரி, இருந்து விருந்து சாப்பிட்டு வா, நான் வெளியில வெயிட். ஏய், பத்து கங்க்ராச்சுலேஷன். சாப்பிட்டுக்கலாம் மச்சான். சாப்பிடுறேன். எனக்கு ஒரு பையன் ரம்யா, அவனுக்கே ஒண்ணு முடிச்சு வச்சிருக்கேன். ரம்யா, சாப்பிட்டவங்கள வெளியில சும்மா உட்கார்ந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் கொடு. சரிம்மா, பாப்பா பிடிங்க. இது வந்துடுறேன். சரிம்மா. சாப்பிட்டியாடா நீ? அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது பேசினியா? எங்க போற? நல்ல கொழுந்து வெத்தலையாத்தான் இருக்கு. இரு, பாக்க எடுக்க வேண்டாமா? சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். இரு, சுண்ணாம்பு எடுக்க வேண்டாமா? எடு. வெய்ய. இரு, தாரேன். சுண்ணாம்பு. எருமை மாடு. அக்கா, என்னடா கொஞ்சம் தனியா பேசணுக்கா. ஏன் பொண்ணு கிட்ட தானே? இந்த புடி. அக்கா, கல்யாண பொண்ணுகிட்ட பேசணுக்கா. டேய், கல்யாணத்துக்கு முன்னாடி என்னடா அவசரம்? அக்கா, எப்படியாச்சும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுக்கா. சரி இரு. மாமா, என்னம்மா 10 பொண்ணு கிட்ட தனியா பேசணும். 10 பொண்ணுங்கள்ட்ட எப்படிமா தனியா பேசுறது? அதுவும் நம்ம 10 கல்யாண பொண்ணு கிட்ட தனியா பேசணுமா? ஓ, அப்படியா? என்ன பண்றது, அலையறானே.
என்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்களாமே. இல்லைங்க, அது வந்து எப்படி சொல்றதுனே தெரியல. இருங்க நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானே சொல்லட்டுமா? நீங்க 5 பேருமே சின்ன வயசுல இருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னாதான் குடிப்பீங்க, ஒன்னாதான் சுத்துவீங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் நாங்க இப்படிதான் இருக்க போறோம். அதானே சொல்ல வந்தீங்க? அது இது பாருங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க குடிங்க, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா, நீங்க சண்டே மட்டும் தான் குடிக்கணும். அதுவும் வீட்ல தான். சைட் டிஷ் நானே ரெடி பண்ணி தருவேன். என்னது? வீட்லயேவா? எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது கொன்னே விடுவாரு. எனக்கு லூசு மாதிரி பேசுறீங்க. உங்க அப்பாக்கு எப்படி தெரிய போகுது? நாம தான் கல்யாணத்துக்கு அப்புறம் தனி கொடுத்து போக போறோம்ல. ஏய் வேலு ஏறா. டேய் மச்சான், உன் மச்சான் பத்து ஃபுல்லா வாங்கி வச்சுட்டு சரக்கு அடிச்சிட்டு போன்றான். கொஞ்சம் போட்டு வந்துறேன்டா. சரி அடிச்சிட்டு வா. லிமிட் தாண்டி அடிச்சிட்டு மட்டை ஆயிட்டு என் மச்சான் பத்துக்கிட்ட என்ன கேவலப்படுத்திடாத. என்னடா இப்படி சொல்லிவிட்ட? உன் வேலு பிறந்த அன்னைக்கே சக்கரை தண்ணிக்கு பதிலா சாராய தண்ணி தான் வாயில வச்சாங்க, தெரியும்ல? ஆடாண்ணா. டேய் நில்றா. ஏய் யாரா நீ? ஏன்டா அப்படி பண்ண? ஏய் முதல்ல நீ யாரா? நான் என்னடா பண்ண? அந்த ரம்யா பொண்ண ஏன்டா கைய பிடிச்சில்ட்ட? அதான் கேக்க. நீ யாரா? நான் யாரா? விட்றா. ஏய் யாரும் தெரியாம போகாத. நீ எந்த பொண்ணுகிட்டே சிலுமிஷம் செய்யக்கூடாது. ஏமா குமரன்ற பையன் எந்த வார்டுல அட்மிட் ஆயிருக்கான்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 107. வாங்க சீக்கிரம் போலப்பா. சொன்ன கேட்டாதான் நம்மம்மா. டேய் இந்தடா சாப்பிடுறா. என்னம்மா என்ன நீ இந்த காலத்து பசங்க நம்ம சொல்ற பேச்சு கேக்குறாங்க. படு. என்னப்பா இது? சின்ன பையனா நீ? வண்டியை பார்த்து ஓட்டக்கூடாது? நாம சொல்றது யாரு கேக்குறாங்க? உடம்ப பத்திரமா பாத்துக்க. நம்ம கை கால் நல்லா இருந்தாதான் நம்ம வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க முடியும். இனிமேலாவது வண்டியை நிதானமா ஓட்டு. அப்பா, நாம என்னதான் பார்த்து ஓட்டினாலும் எதிரில் வரவன் கரெக்டா ஓட்டினாதான் நம்ம உயிர் கேரண்டி. சரி குமாரா, நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் பத்திரிக்கைக்கு வீட்டுக்கு வரேன். சரி மாப்ள. கிளம்புறோம். சம்பந்தி, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? இருப்பா, நான் உங்களை அனுப்பிச்சிட்டு வரேன். இதேதான் நான் சொல்றேன்னு நினைக்கிறேன். உடம்ப பாத்துக்கப்பா. வரோம்ப்பா, உடம்ப பாத்துக்கோங்க. டேய் குமரா, இந்தடா சாப்பிடுறா. சாப்பிடு. சம்பந்தி, கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. போய் தான் பார்க்கணும். நீங்க ஒரு வாரம் முன்னாடியே வந்துருங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். ஐயோ என்ன அம்மா, நான் பேக மறந்து மேலேயே வச்சுட்டு வந்துட்டேன். என்ன பொண்ணு, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. சரி. டேய் மாப்ள, உன் ஆள் தனியா வந்திருக்கிறா. உன் மனசுல இருக்கிறத சொல்லிடு. கிடைச்ச சான்ஸ் மிஸ் பண்ணிடாத. என்ன சரியா? பார்த்து டீல் பண்றா. கைய வச்சுட்டு சும்மா இருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? உனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். டேய் என்ன நேத்து ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு சாப்பிடாம கொள்ளாம போயிட்ட? இல்ல மச்சி, ஒரு முக்கியமான வேலை அதான். வர வர மச்சான் இவன் ஒரு மார்க்கமா தான் அலையிறான். சரி, ஒரு தம்மு சொல்றது. உங்களுக்கு டீ வாங்கி கொடுத்த பாவத்துக்கு சிகரெட் வேறயா? அண்ணே 3 சிகரெட்டை கொடுத்து தொலைங்க. டேய் மச்சான், இந்தடா சிகரெட். டேய் ஏய், எங்கடா போறான் இவன்? தம்மு கூட தட்டி விட்டு போறான்.
ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இப்பதானே பைக்ல இருந்து கீழே விழுந்து கை ஒடிச்சிட்ட. எலும்பு கூடிய ஒரு வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள எக்ஸசைஸா திரும்ப கை ஒடிச்சுக்க போறியா? வேலு, நீ என் கூட சின்ன வயசுல இருந்து பழகுற. என்னைக்காவது நான் பைக்ல இருந்து விழுந்ததை பாத்திருக்கியா? என் கையை ஒருத்தன் உடச்சிட்டான் மச்சான். என்ன மச்சான் சொல்ற? யாரு எப்போ? வருத்தமா தான்டா கேட்டேன், கொஞ்சம் ஸ்பீடா கேட்டேன். அன்னைக்கு என் மச்சான் 10 நிச்சயத்துல வயலட் கலர் ஷர்ட் போட்டிருந்தான்ல. ஆமா, நல்லா கலரா ஹீரோ மாதிரி இருந்தானே. ஹீரோ மாதிரின்னு தான்டா சொன்னேன். என் மாமா மக ரம்யா நான் கட்டிக்க போற பொண்ணுடா. அவளை கை பிடிச்சி இழுத்தா இவனுக்கு நடக்கம் வருது. அன்னைக்கு அவன் கூட பேசிட்டு இருக்கப்ப கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். அவனும் நம்மள மாதிரி ஜிம்படி தான் போல. டக்குனு கை மணிக்கு முடிச்சிட்டா என்னால சுதாரிக்க முடியலடா. அவன் யாருன்னு எனக்கு தெரியலடா. இது என்ன பெரிய விஷயம்? உன் மச்சான் 10 கிட்ட கேட்டா அவன் யாருன்னு சொல்லிட்டு போறான். ஆமாடா, அவன் என் கை உடைச்ச விஷயம் இப்போ உனக்கு மட்டும் தெரியுது, அப்புறம் ஊருக்கே தெரியுங்கிறியா? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.